ஜெயா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சுவையா சாப்பிடணும் நம்ம எவ்வளோ சிரமப்படுறோம். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சி. இது சுவையோ சுவை. பன்னீரை வச்சு ஒரு மலை பன்னீரை மலை பன்னீர் பண்ண போகிறோம். ஒரு வெள்ளை கலர், அருமையான ஒரு டேஸ்ட்டு, ஒரு நல்ல சப்பாத்தி, ஃபுல்கா சப்பாத்தி, நான் ரொட்டி, ஒரு பலவோட சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. அந்த மலை பன்னீரே ஒரு மலை, அதில் மலையை சேர்த்து பண்ணும்போது ரிச்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மலை பன்னீரை சேர்த்துக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பன்னீர் 200 கிராம், வெங்காயம் 1 கை வெங்காயம், பச்சை மிளகாய் 4 நம்பர், தேங்காய் பால் 1 கப்பு, முந்திரி பருப்பு 50 கிராம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி 1 கை, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. மலை பன்னீர் மலைன்னு சொல்லும்போது தேங்காய் பால், முந்திரி பேஸ்ட்டு, தேவைப்பட்டால் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரிச்சான ஒரு ஃபுட்டு. இந்த டிஷ் ரிச்சாக இருக்கும். பன்னீர்னு சொல்லும்போது நல்ல பசும்பாலை நல்லா காய்ச்சிட்டு அதை கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விட்டுட்டு இல்லை வினிகர் விட்டு திரிச்சிட்டு அடுப்பு அணைச்சி மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுத்து வடிகட்டி அந்த துணியில் வடிகட்டி துணியை டைட்டாக பிழிஞ்சி கடைசி சொட்டு அந்த பால் தண்ணி வரலும் நல்லா டைட்டாக பிழிஞ்சிட்டு அது மேலே வெயிட் வச்சோம்னா அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணோம்னா அது பன்னீர். அந்த பன்னீரை நிறைய ஸ்வீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மலை பன்னீர், பாலக் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் புஜியா, அதே மாதிரி பன்னீர் புலாவ், இந்த மாதிரி பன்னீர் ஐட்டம் நிறைய செய்யலாம். ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா ரசகுல்லாலேருந்து சம்சம்லேருந்து அதே மாதிரி ரசமலாயிலேருந்து அந்த பன்னீர் கல்கட்டா ஸ்வீட்ஸ் ஃபுல்லாக பன்னீர் பேஸ்ட் ஸ்வீட்ஸ். இந்த பன்னீர்னு சொல்லும்போது பால் மெயினாக பசும் பால் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் தான் அந்த பன்னீர் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இன்னொன்று, நம்ம பன்னீரை வாங்கிட்டோம்னா ஃப்ரீஸ் பண்ணுறோம், அப்போ ஹார்ட் ஆகிடுது, சுடுதண்ணில் போட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பன்னீர் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹார்ட் ஆகாது. இப்போ இந்த பன்னீர் மலையை என்ன செய்யப்படுறோன்னா, சோம்பு கருவேப்பிலை தழைச்சிட்டு வெங்காயத்தை வதக்குறோம், பச்சை மிளகாய் வதக்குறோம், பன்னீரை வதக்குறோம், உப்பு போடுறோம், கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறோம். இதில் அரைச்சி வச்சுட்ட முந்திரி பருப்பு, தேங்காய் பால் போட்டு ஒரு கொதி வருது, கொஞ்சம் திக்னஸ் ஆகுது. இறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பன்னீர், அதாவது இந்த மலை இருந்துச்சு அப்படின்னா மலை யூஸ் பண்ணலாம். மலைன்றது பால் ஆடை. பாலை நல்லா காய்ச்சி வச்சுட்டு அதை ஆற வச்சிங்க அப்படின்னா மேலே ஆடை படிக்கும். அந்த ஆடையை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நாளுக்கு அதை ஸ்பூனில் அடித்து ஊற்றிங்கன்னா அந்த மலை டேஸ்ட் ரிச்சாக கிடைக்கும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் சோம்பு, அதே மாதிரி கருவேப்பிலை போட்டு 1 கை வெங்காயம், 1 கை வெங்காயத்தை போட்டுறேன். இதை போட்டு நம்ம வதக்கிறோம். நல்லா வதக்க விட்டுட்டு இதுலேயே நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிறோம். இந்த பன்னீர்னு சொல்லும்போது பன்னீர் பசந்தா, பன்னீர் ஷாஹி குருமா, பன்னீர் வெள்ளை குருமா, அது மாதிரி பன்னீர் மலை குருமா, பன்னீர் மலை, இப்படின்னு நிறைய டிஷ்ஷஸ்ஸு பன்னீரில் வருது. ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, நிறைய பேர் பன்னீர் பட்டர் மசாலா வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கோசரம் வெங்காயத்தை அரைச்சிக்கிறோம், தக்காளி பழத்தை அரைச்சிக்கிறோம், இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறோம், முந்திரி பேஸ்ட் அரைச்சிக்கிறோம், தேங்காய் பால் வச்சுக்கிறோம், க்ரீம் வச்சுக்கிறோம், கஸ்தூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலை, எண்ணெய் பாதி வெண்ணெய் பாதி ஊற்றுறோம். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, வேணும்னா சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிறோம். இஞ்சி போட்டு வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்கிறோம், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் தயிர் போட்டு வதக்கிட்டு
அதில் கொஞ்சம் காஞ்சிய வத்தியாலையே போட்டுறோம். நல்லா இந்த மாதிரி திக்காக தூக்கு மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறோம். இப்போ அதை பன்னீர் அதில் போட்டுடுறோம். பன்னீரை போட்ட பிறகு அந்த அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி க்ரீம் விட்டுறோம். அந்த தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுக்கிறதால உங்களுக்கு அந்த கலர் கிடைக்குது. நீங்கள் கலர் தானாக போட வேண்டாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். திக்காக இருக்கும். தயிர் புளிக்க வேண்டாம். கொஞ்சம் கேஷ்நட் பேஸ்ட்டும் அந்த க்ரீம் விட்டிங்க அப்படின்னாவே அந்த ஸ்வீட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த திக்னஸ்க்கும் அந்த ஸ்வீட்னஸ்க்கும் அந்த பன்னீர் பட்டர் மசாலா ஒரு நானோடையோ ஒரு ரொட்டியோடையோ அதே மாதிரி ஒரு புலவு ஐட்டத்தோடையோ ஒரு ஃபுல்கா சப்பாத்தியோட சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதை வதக்கிட்டோம். இதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வெங்காயம் ஆக்சுவலாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வேண்டாம், முக்கால் பாகத்துக்கு வதங்கினா போதும். இதை வதங்கின நான் சொன்னேன் பன்னீர் இதை போட்டுடணும். பன்னீர் போட்டு வதக்கிட்டோம்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பன்னீரோட பாலக் சேரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பாலக்கை ஒரு வயக்காடை கொடுத்து அரைச்சிட்டு இது மாதிரி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு மஞ்சள் மிளகாத்தூள் தனியாக கொஞ்சம் சாட் மசாலா கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியும் போட்டுட்டு அந்த பன்னீரையும் போட்டு அந்த பாலக்கையும் போட்டு கடைசியாக கொஞ்சம் க்ரீம் போட்டு இறக்கி விட்டுட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு பாலக் பன்னீர் அது. இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த பன்னீரை போட்டுறேன். பன்னீரை போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். நான் சொன்ன பன்னீர் வந்து ஹார்டாக இருக்க வேண்டாம், சாஃப்டாக இருக்கணும். நம்ம வீட்டில் செய்கிற பன்னீர் சூப்பராக இருக்கும். சீஸ் வேறு பன்னீர் வேறு, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் உப்பு போட்டுக்கலாம். இந்த தூணை மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிட்டிக்கை மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூளையும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். இதில் தேங்காய் பால் முந்திரி அரவை ரெடியாக வச்சுருக்கோம். அந்த தேங்காய் பால் முந்திரி அரவை இதில் போடலாம். நல்லா கொதி வரும்போது இந்த தேங்காய் பாலையும் முந்திரி அரவையும் சுற்றின மாதிரி விட்டலாம். மலை பன்னீர் எண்ணெய் ஊற்றணும். சோம்பு கருவேப்பிலை தாளிச்சோம். வெங்காயத்தை வதக்கணும். பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். பன்னீர் போட்டு வதக்கணும். மஞ்சள்தூள் போட்டோம். அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அதை தேங்காய் பால் போட்டு ஒரு கொதி விட்டுருக்கோம். கொதிச்சிட்ருக்கு. அந்த குழம்பு வந்து திக்காகிடும். இதை வந்து நான் சொன்னேன் ஒரு நல்ல புலவு ஐட்டத்தோடையோ அப்படி இல்லைன்னா நான் ரோட்டி சப்பாத்தி ஃபுல்கா சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு. இந்த மாதிரி கலர் வந்து இந்த வெள்ளை அதாவது லைட் எல்லோ கலரில் இருக்கும். ஏன்னம்னா நம்ம மஞ்சள்தூள் போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு மஞ்சள்தூள் வேண்டாம், எனக்கு வெள்ளை கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளை கலர் மஞ்சள்தூள் போடாமல் குக் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்டியான ஒரு சுவையான ஒரு பன்னீர் மலை. இதில் வேணும்னா நீங்கள் க்ரீம் போட்டுக்கலாம் சொன்னேன். க்ரீம் வந்து அந்த பால் ஆடையை எடுத்துகிட்டு நல்லா சேர்த்து வச்சுட்டு நல்லா அடிச்சுட்டு ஸ்பூனில் இதை கடைசியாக அடுப்பை அணைச்சிட்டு அந்த க்ரீம் விட்டிங்க அப்படின்னா அந்த ரிச்னஸ் இன்னும் அந்த பன்னீருக்கு கலகலாக இருக்கும். நான் சொன்னேன் ஒரு புலவோட, அதாவது ஒரு நல்ல ஒயிட் புலவோட சாப்பிடும்போது இந்த பன்னீர் மலை கலகலாக இருக்கும். அந்த ஆலு பரோட்டாவோடைய குடிச்சா அதே மாதிரி லச்சா பரோட்டா மசாலா ரொட்டி இந்த மாதிரியோட லச்சா பரோட்டா மசாலா ரொட்டி அண்ட் தென் தந்தூரி ரொட்டி தந்தூரி பரோட்டா நான் இதோட சாப்பிடும்போது இந்த மலை பன்னீர் கலகலாக இருக்கும். இந்த மலை பன்னீர் கலகலாக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிட்டோம். ஒரு கிண்டு கிண்டிட்டு இந்த பன்னீரோட அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றேன். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த முந்திரி பருப்போடு சாப்பிடும்போது இந்த பன்னீரோட டேஸ்ட்டு ஒரு அலாதியான ஒரு டேஸ்ட்டு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மேலே போட்டுக்கலாம். ஒரு அட்டகாசமான சூப்பர்பான கலக்கலான மலை பன்னீர் உங்களுக்கோசரம் சுவையை எடுத்துகிட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள்.
அடுத்ததா நம்முடைய சுவையோ சுவை நிகழ்ச்சியில செஃப் தாமு சார் செஞ்ச கோழி மசாலா சூப்பரான அந்த ரெசிபியை எப்படி செஞ்சிருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க. இதுக்கு அடுத்ததாக ஒரு கோழி ஒரு மசாலா பண்ண போகிறோம். அந்த கோழி மசாலா செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோழி 1/2 கிலோ, வெங்காயம் 2 கை, அரைச்ச தக்காளி பழம் 2 நம்பர், முந்திரி பேஸ்ட்டு 50 கிராம், சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி 1 கை. இப்போது கோழி மசாலா இந்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரிச்சாக இருக்கும் அப்படின்னு. முந்திரி பேஸ்ட்டு அரைச்சிக்கிறோம், தக்காளி அரைச்சிக்கிறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிறோம், கோழி வதக்கிறோம், உப்பு போட்டு மிளகாத்தூள் மஞ்சள்தூள் தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் கோழியை வேக வச்சேன். அந்த முந்திரி பேஸ்ட்டு ஊற்றிடுறோம். கொஞ்சம் கொதி வரும்போது பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே போட்டு இறக்கிட்டோம்னா ஒரு மாதிரி திக்காக ஒரு தொக்கு மாதிரி கிடைக்கும். சாதத்தில் போட்டு அப்படியே இந்த கோழி மசாலா போட்டு பேசி சாப்பிட்டா கலக்கலாக இருக்கும். உப்புமா பொங்கலோட சூப்பராக போகும். அதே மாதிரி சப்பாத்தியோட கலக்கலாக இருக்கும். இப்போ அந்த கோழி மசாலாவை செய்கிறது எப்படி பார்ப்போம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, அதே மாதிரி கருவேப்பிலை, ஒரே ஒரு கை வெங்காயம் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி இந்த வெங்காயம் போடும்போது அந்த வெங்காயத்துடைய திணிப்பு இது கிடைக்கும். இந்த மசாலாவுக்கு ஏன் முந்திரி பருப்பு போடணும்னா கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்கும். இன்னொன்று கேட்கலாம், நீங்கள் இது கூட நான் தேங்காய் பால் போட்டு குக் பண்ணலாமா? பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது ஒரு திக்கு மசாலாவாக வரும். நல்ல காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்தோடனே பல் விளக்கிட்டு ஒரு 8 மணிக்கு இது மாதிரி ஒரு கோழி மசாலா செஞ்சு மெத்துன்னு இட்லி சுட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி மெத்துன்னு கல் தோசை சுட்டு இந்த கோழி மசாலா சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது ஒரு நாட்டுக்கோழி அப்படின்னா அதோடைய உண்டான டேஸ்ட்டே வேறு. கிராமத்து பக்கத்தில் நாட்டுக்கோழி நிறைய கிடைக்கும். அந்த நாட்டுக்கோழியோடு சாப்பிடும்போது அது கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் கூட டேஸ்ட் வந்து சுவையாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அந்த நாட்டுக்கோழிக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஏதோ அந்த முந்திரி பேஸ்ட்டோட தேங்காய் பாலோட குக் பண்ணும்போது இந்த வெங்காயத்தை நம்ம முக்கால் பாகத்துக்கு குக் பண்ணிடுறோம். இந்த கோழியில் ப்ராய்லர் விட நாட்டுக்கோழி ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன். இங்கே கிடைக்கிறது இல்லை, நகரத்தில் கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் நீங்கள் கிராமத்து பக்கம் போனீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். நாட்டுக்கோழியில் இது மாதிரி ஒரு மசாலா சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு நல்ல நம்ம ஸ்டைல், அதாவது இந்த முந்திரி பேஸ்ட்லாம் இல்லாமல் ஒரு ஸ்டைலில் பண்ணோம்னா வெங்காயம் தக்காளி பழம் இஞ்சி பூண்டு வரைக்கும் கோழி வேக வைக்கணும். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு அரைக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் மிளகு சீரகத்தை போட்டு கொஞ்சம் அரைச்சி கடைசியில் அதை அந்த கோழி வந்த பிறகு இந்த அரைச்சி மசாலா போட்டு இறக்கும்போது அதோட சுவையே தனியான ஒரு சுவை சூப்பராக இருக்கும். இது நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழியில் வச்சிங்கன்னா அந்த நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சட்டியில் வைக்கும்போது அதுக்கே உண்டான ஒரு டேஸ்ட் இருக்குது. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இதில் என்ன பண்ணலாம், இப்போது கோழியை போட்டுக்கலாம். இந்த கோழியை இந்த கழுவி வச்சுருக்கோம், இந்த தண்ணியோட கோழியை போட்டுருவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுவே இப்போ வந்து உப்பு காரம் போடணும். உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த கோழியை குக் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், அதே மாதிரி உப்பு இதை போட்டு என்ன பண்ணுறோம், இந்த கோழியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கோழி வந்து வேகணும். இந்த தண்ணியில் இந்த மசாலாவில் இந்த உப்பு காரத்தில் கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த கலர் மாறின பிறகு மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்க்க போகிறேன். இந்த கலர் இந்த மாதிரி மாறணும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி தனியாத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பழம், ஒரு 3 பக்கம் தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு சிக்கனுக்கு 3 தக்காளி பழம். இந்த தக்காளி பழத்தை இப்போது இதில் ஆட் பண்ண போகிறேன். தக்காளி பழத்தை அரைச்சி தக்காளி பழத்தை ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊற்றிடலாம்.
இப்போ என்ன பண்ணோம், சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டோம். இந்த சிக்கனை போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணியில் வேக வச்சுட்டோம். அந்த கோழி அருமையாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், சூப்பராக அரைச்சி வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு. அந்த முந்திரி பருப்பு அரவையை இதில் சேர்த்துடுறோம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு வேஸ்ட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் விட்டுடலாம். ஒரு கிண்டிக்கலாம். இந்த கோழி மசாலா ஸ்மூத்து கிரேவி நான் சொன்ன தோசையோட இட்லியோட சாப்பிடும்போது ஒரு சூப்பர் எஃபெக்ட்டு. கொஞ்சம் திக்னஸ் வரும், ஏன்னா இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட் விட்டதால். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், கொத்தமல்லி தழையை போடுறோம். அதே மாதிரி கருவேப்பிலையும் போட்டுடுறோம். கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டுறோம். போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு சிறப்பான ஒரு டிஷ்ஷு. நான் சொன்னேன், ஒரு நல்ல சப்பாத்தியோடையோ தோசையோடையோ, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். லீவ் அன்றைக்கி இதில் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிரேவி ரெடி பண்ணிக்கோங்க. நான் பிரியாணின்னு சொல்ல மாட்டேன், சாதத்தை வடிச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த கிரேவிக்கு 1.5 அழகு ரைஸ் வேணும், பாஸ்மதி அரிசி எந்த அரிசி ஆனாலும் சரி வடித்து வச்சுக்கோங்க. இந்த கிரேவி திக்காகும்போது அது மேலே ரைஸை கொட்டிவிடுங்க. மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு நெய் ஒரு டீஸ்பூன் விட்ருங்க. அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள், கலகலாக இருக்கும். ஸோ இந்த கோழி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த திக்னஸ் கரெக்டாக வந்துடுச்சு. இதுதான் பதம். கோழி நல்லா வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. எச்ச ஊறுது. அடுப்பு அணைச்சிடலாம். இப்போது இதில் கரம் மசாலா கடைசியாக போடணும். இந்த கரம் மசாலா பொடியை கடைசியாக அடுப்பு அணைச்சி நான் போட்டிருக்கேன். இப்போ என்ன ஆகுனா, இந்த வாசனை சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கரம் மசாலா பொடி உங்களுக்கு தேவை அப்படின்னா, இந்த வாசனை பிடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லை, அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கரம் மசாலா பொடி போட்டதால் உங்களுக்கு அந்த பட்டை லவங்கம் பிரிஞ்சு ஏலக்காய் பொடி பண்ண வாசனை டாமினேட் பண்ணும். அருமையான அட்டகாசமான சுவையான சூப்பரான எளிமையான ஒரு கோழி மசாலா உங்களுக்கோசரம் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி தழைன்னு சொல்லும்போது இதுக்கே உண்டான வாசனை உடம்புக்கு நல்லது. ஸோ கலக்கலான கோழி மசாலா சுவையோசை நிகழ்ச்சியிலேருந்து உங்களுக்கோசரம் கொடுத்துருக்கோம். வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயாட்டி வழங்கும் சுவையோசுவை நிகழ்ச்சி. வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல். நம்ம சுவையோசுவை நிகழ்ச்சியில் மோஸ்ட்லி நீங்கள் செய்கிற மாதிரி எளிமையான சமையல் செஞ்சிட்ருக்கோம். நாட்டு காய்கறி யூஸ் பண்ணுறோம். வீட்டில் இருக்க தானியங்கள் நம்ம வச்சுருக்கோம், அதை யூஸ் பண்ணி செய்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நாட்டு சுரக்காய். ஒரு கலக்கலான நாட்டு சுரக்காய் வதக்கல் செய்ய போகிறோம். மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரோட நாட்டு சுரக்காய் வதக்கலை சாப்பிட்டிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். பருப்பு ரசத்தோட கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி பருப்பு கீரை கடைஞ்சிட்டு இந்த நாட்டு சுரக்காய் வதக்கல் கலக்கல். இந்த நாட்டு சுரக்காய் வதக்கலை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். நாட்டு சுரக்காய் 1/2 கிலோ, 2 கை வெங்காயம், தக்காளி பழம் 2 கை, 5 காஞ்ச மிளகாய், 1 கை கருவேப்பிலை, அது பொடி பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் 3 நம்ப, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. நாட்டு சுரக்காய் வதக்கல் செய்கிறது எப்படி பார்ப்போம். சுரக்காயில் பார்த்திங்கன்னா நாட்டு சுரக்கான்னு தனியாக விற்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம். அது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா
கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு நல்லாயிருக்கும். அப்படியே வேக வைக்கலாம், குக்கர் தேவையில்லை. அதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். அதுக்கு முன்னாடி 2 கை தனியா, 5 காஞ்ச மிளகா, 1 கை கருவேப்பிலையை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். பொடியை, அதாவது அந்த பொடியை ரெடி பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றுறோம், கருவேப்பிலை மாத்திரம் போட்டு தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், பச்சை மிளகாய் வதக்குறோம். அதில் அந்த நாட்டு சுரக்காயை போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிடுறோம். நாட்டு சுரக்காய் நல்லா வெந்து போகுது. அதில் 10 நிமிஷத்தில் வெந்துடும். கொஞ்சம் ட்ரை ஆகும், தண்ணி ஊற்றுறோம், அது கொஞ்சம் ட்ரை ஆகும். ட்ரை ஆகிற டைமில் தனியாக மிளகாய் கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது தூணா மாதிரி போட்டுருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா நான் சொன்ன மாதிரி மிளகாய் கள்ளிப்பட சாம்பாரோட, பருப்பு கீரையோட, பருப்பு ரசத்தோட, எலுமிச்சம்பழ ரசத்தோட, தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது கலக்கலான நாட்டு சுரக்காய் வதக்கல் சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கருவேப்பிலை, அதே மாதிரி வெங்காயம், வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிறோம். இதில் தக்காளி பழத்தையும் சேர்த்துறோம், போட்டு நல்லா வதக்கலாம். இந்த சுரக்கான்னு சொல்லும்போது சாதாரணமாக இதில் நல்ல ஒரு கொஃப்தா பண்ணலாம். சுரக்காய் கொஃப்தா பண்ணி சுரக்காவை தோல் எடுத்துட்டு அந்த திருவுரை இதில் வந்து திருவி வச்சுக்கணும். கோஸ் திருவுரை மாதிரி திருவிடணும். தண்ணி ஃபுல்லாக இருக்கணும். கடாயில் போட்டு வதக்கணும். கொஞ்சம் உருளைக்கிழங்கு, பாயில் பண்ண உருளைக்கிழங்கு தனியாக வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு, பொடியான இருக்குங்க, வெங்காயம், பச்சை மிளகாய். இந்த சுரக்காவை நல்லா வதக்கிட்டோம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த சுரக்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கணும். வெங்காயம் அரைச்சிக்கிறோம், தக்காளி பழத்தை அரைச்சிக்கிறோம், தேங்காவை அரைச்சிக்கிறோம், இஞ்சி பூண்டை அரைச்சிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம் தாளிக்கிறதுக்கு அரைச்ச வெங்காயம் நல்லா வதக்கிறோம். இஞ்சி பூண்டு அரைவை, தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு என்ன பண்ணுறோம், தேங்காவையும் ஊற்றிடுறோம். நல்லா கொதி வரும்போது இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டையை ஒன்றா போட்டு வரணும். அந்த கொஃப்தா கறி சூப்பராக இருக்கும். சாதாரணமாக அந்த வடநாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. நம்ம எண்ணெயில் போடாமல் பொரிச்ச அப்படியே போட்டாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி காய்கறிகள் இழைக்கணும்னா ரொம்ப நல்லது. அதாவது பூசணிக்காய், பரங்கிக்காய், சொரக்காய், சௌச்சௌ, புடலங்காய், குக்கும்பர், தோசைக்காய், இது எல்லாமே வந்து உடம்பு இழைக்கணும் அப்படின்னா டெய்லி ஒரு கூட்டு மாதிரியோ ஒரு பொரியல் மாதிரியோ சாப்பிட்டாவே கண்டிப்பாக அந்த உடம்பு வத்தோம். நீர் காய்கறிகள் உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு வத்தத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போது இதில் இந்த வெங்காயம், தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் சுரக்காயை போட்டுறேன். அதே மாதிரி பச்சை மிளகாயம் போட்டுறேன், உப்பையும் போட்டுறேன். போட்டு நல்லா வதக்கும். இந்த காய்கறி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மிளகாய் தனியாக சேரும்போது சுவையே தனியாக இருக்கும். காரத்துக்கு நம்ம மிளகாய் போட்டுக்குவோம். சப்போஸ் 5 மிளகாய் சொல்லியிருக்கேன், பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் 6 மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது காரத்துக்கு 3 மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்போ இந்த காரசாரமாக நச்சுன்னு ஒரு காரம் இருக்கும். அந்த சாம்பாரோடைய பருப்பு சாதத்தோடு சாப்பிடும்போது வேணும் நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ ஒரு வாட்டி நம்ம பார்த்துருவோம். எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சுரக்காய் போட்டோம், உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். சுரக்காயில் வேறு என்ன பண்ணலாம்? இப்போ நல்லா சுரக்காய் கொஃப்தா கறி பார்த்தோம். ஒரு அருமையான அரைச்சி விட்ட கூட்டு, கலக்கலான ஒரு கூட்டு, சுரக்காய் கூட்டு. தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சிடுறோம். வதக்கி அரைச்சின்னா நம்ம டேஸ்ட் ஜாஸ்தி. தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சிடுறோம். கடுகு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறோம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடுறோம். சுரக்காயும் போட்டுடுறோம். துவரம்பருப்பு அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுடுறோம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுடுறோம். குக்கரில் உப்பு போட்டுடுறோம். தண்ணி ஊற்றிட்டு முழுகளோட தண்ணி ஊற்றி வேக வச்சிடுறோம். சுரக்காவும் அந்த துவரம்பருப்பு நல்லா வெந்து போகுது. மஞ்சள்தூள் போட்டுக்கிறதால அது நல்ல சூப்பரான ஒரு கலரில் வருது. தாளிப்பு கொடுத்தாச்சு. அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகத்தை அந்த அரவையை என்ன பண்ணுறோம், அந்த சுரக்காயில் விட்டுறோம். ஒரே ஒரு கொதி. இறக்கிறதுக்கு முன்னாடி 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் ஒட்டி இறக்கணும்.
சாதத்தில் போட்டு அந்த சுரக்காய் கூட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா சுரக்காய் கூட்டு வத்த குழம்பு சரியான காம்பினேஷன். இல்லை வத்த குழம்பு சுரக்காய் கூட்டு கலக்கலாக இருக்கும். இப்போது இந்த சுரக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போது பொடி பண்ணி வச்சுருக்கோம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தனியா பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை தூண மாதிரி போட்டுறேன். அதே மாதிரி கொத்தமல்லி இதில் போட்டுறேன். போட்டு ஒரு பரட்டு பரட்டலாம். சூப்பரான சுரக்காய், நாட்டு சுரக்காய் வதக்கல் கலக்கலாக ரெடி ஆகிடுச்சு. இது நினச்சி பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு பருப்பு சாதத்தை சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி பருப்பு கீரோட சாப்பிட்றதுக்கும் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கும் எப்படி இருக்கும்னு ஒரு கலக்கலான சுரக்காய், நாட்டு சுரக்காய் வதக்கல் ரெடி ஆகிடுச்சு. அதை படைச்சிடுவோம். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த பொடியோட இந்த வதக்கலை சூப்பராக வந்துடுச்சு. நான் சொன்ன அந்த சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது இந்த வதக்கலை சொல்லிட்டேன்னா சூப்பரான சுவையான ஒரு வாசனை. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கலக்கலாம். சுரக்காய் வதக்கல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது மீன் ரவா வறுவல். அந்த மீன் ரவா வறுவலை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். மீன் 1/2 கிலோ, ரவை 150 கிராம், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 4 டீஸ்பூன், தனியாத்தூள் 6 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 1/2 கை, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன். இப்போது நம்ம செய்கிறது மீன் ரவா வறுவல். மீனே ரவையை போட்டால் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். சாதாரணமாக பிரெட் க்ரம்ஸ் போடுவோம், அதுக்கு பதிலாக ரவை யூஸ் பண்ணுறோம். சின்ன மீன் கிழங்கா மீன் நல்லாயிருக்கும், சங்கரா மீன் நல்லாயிருக்கும், சுதுமை மீன் நல்லாயிருக்கும், வஞ்சரை மீன் நல்லாயிருக்கும், வாழை மீன் நல்லாயிருக்கும், அதே மாதிரி கொடுவா மீன் நல்லாயிருக்கும். ஜென்ரலாக நம்ம பண்ணுறது சின்ன மீன்னா குழம்புக்கு, பெரிய மீன் வறுவல், அப்படி தான் நம்ம மைண்ட் செட்டு. இந்த கிழங்கா மீன், சுதுமை மீன், சங்கரா மீன் வறுக்கும் போது சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. இப்போ இந்த மசாலா போட்டு தவாவில் வச்சு சூடு பண்ணி தவாவை அதை வறுத்து எடுத்துட்டு மிளகாய் போட சாம்பாரோட சாதத்தை குழைய வடித்து சாப்பிடும்போது ஒரு கலக்கலான டேஸ்ட்டு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், மீனில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு அரவை, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு ரவையில் ஒற்றி எடுத்து தவாவில் சுட்டு எடுத்துருவோம். சூடாக அப்படியே ஒரு பீஸ் சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இப்போ அந்த மீன் ரவா வறுவலை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். மீனை ஒரு சட்டியில் போட்டாச்சு. இதில் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தனியாத்தூள், அதே மாதிரி மஞ்சள்தூள், கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி பூண்டு அரவை ப்ளஸ் எலுமிச்சம்பழம். சாதாரணமாக நம்ம புளி விடுவோம், புளிக்கு பதிலாக எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் நல்லது உடம்புக்கு, அதே மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையும் கலக்கலாக இருக்கும். இப்போ என்னென்ன போட்டுக்கோம், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு அரவை,
உப்பு, எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை போட்டு முதல்ல நல்லா பரட்டிக்கலாம். மீனை ஜென்டலாக பரட்டிக்கோங்க. இந்த மாதிரி பரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டால் தான் ஒட்டும். போட்டு நல்லா பரட்டி வச்சிட்டோம். இப்போது இந்த மசாலா நல்லா ஒரு மீனையும் தடவிட்டோம். இதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு அரவை, கருவேப்பிலை போட்டு நல்லா தண்ணி தெளித்து எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஊற வச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா உள்ளே உப்பு காரம் பிடிச்சிக்கும். மீன் ரவா வறுவல். சின்ன மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, சைஸ் மீனாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு அரவை, உப்பு, எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, அதாவது பெசரிடணும். கோவமாக பிசைய மீன் வந்து கூழ் மாதிரி ஆகிடும். உள்ளமாக நல்லா பெசரிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். உங்கள் கேள்வி எனக்கு தெரியுது, இது நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா இருக்குமா, வைக்கலாமா, வைக்கக்கூடாதா, இல்லை வெளியே வைக்கணுமா? நாமளாக இது 10 நிமிஷம் ஊறினு அப்படியே எடுத்து வச்சா இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கணும். சரி, சப்போஸ் காலை ஊற வச்சுட்டு நீங்கள் மத்தியானம் வறுக்கிறதா இருந்தால் தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இல்லைன்னா தேவையில்லை. ரவையை மாத்திரம் நம்ம சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ரவையை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு தவா வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சிடுறோம். சாதாரணமாக நம்ம புளி தண்ணி ஊற்றுவோம். அந்த புளிப்பு வடை, அதாவது அந்த மீன் புளி தண்ணி ஊற்றினா கொஞ்சம் ரஃப்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி எலுமிச்சம்பழத்துக்கும் அந்த ரஃப்னஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஒரு எலுமிச்சம்பழம் பார்த்தோன்னா நீங்கள் 2 எலுமிச்சம்பழம் வந்துக்கலாம். இது மாதிரி மீன் வறுவல் சாதாரணமாக நிறைய பேருக்கு என்ன ஆகிடுதுன்னா, மசாலா போட்டு தவாவில் போடும்போது அந்த மசாலா பிரிஞ்சு போகுது. இது ரவைக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு, நல்லா மீன் அதை மசாலா ஒட்டி இருக்கணும்னா பொட்டுக்கடலை மாவை ஒத்தி எடுத்துகிட்டு தவாவில் பொரிச்சு எடுத்திங்கன்னா அந்த மசாலா பிரியவே பிரியாது. பொட்டுக்கடலைக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சும்மா இந்த மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், மீனை ரவையில் போட்டுறேன். ரவையில் போட்டு ஒத்தி எடுத்துறேன். இந்த மாதிரி ஒத்தி எடுத்துட்டு ஒன்றா இது தவாவில் இப்போ 4 சுடலாம். ஒன்றா சுடுறதுக்கு பதிலாக தவா எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுக்கு நம்ம சின்ன தவா இருந்தால் 2 பீஸ் போடலாம். இந்த மாதிரி பெருசாக இருந்தால் 4 சுடலாம். இந்த மாதிரி ரவையை ஒத்தி எடுத்துக்கோங்க. மீனில் ஒத்தி எடுத்து அப்போ என்ன ஒன்றா சாப்பிடும்போது அந்த கிறிஸ்மஸ் கிடைக்கும். ரவா ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்கோம், அதனால அந்த ரவை ஒரிஜினல் அந்த ரா டேஸ்ட்டு உங்களுக்கு வராது. இப்போது இந்த ரவையில் மீனை ஊற்றி எடுத்துட்டோம். இதை மீனை ரவையில் ஊற்றி எடுத்தாச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு. முதல்ல ஒரு மீன் இப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ரவையிலேருந்து பிரிஞ்சு வராது மசாலா. இது ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரும். மீனுடைய குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் முன்னாடி, அடுத்து திருப்பி போடுறது 2 நிமிஷம். அப்போது மொத்தத்தில் 4 நிமிஷத்தில் மீன் குக் ஆகிடும். எனி சீ ஃபுட்டு, கிராபு, லாப்ஸ்டர் தவிர குக்கிங் டைம் சீ ஃபுட் வந்து ஒன்லி 4 மினிட்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த மீனை இதை குக் பண்ணலாம். எண்ணெய் வந்து இதே எண்ணெயில் 2 நிமிஷம் போட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இந்த மீன் வந்து 2 நிமிஷம் ஆச்சு. இந்த பக்கம் திருப்பிக்கிறேன். நல்லா ரோஸ்ட் ஆகி பாருங்கள். இந்த ரவையோட மசாலா அப்படியே ஒட்டியிருக்கு. நீங்கள் மீன் சாப்பிடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த மசாலா அப்படியே இருக்கும். பிடிச்சிச்சு இல்லையா, அதனால் அப்படியே இருக்கும். இந்த ரவை ஏன் அப்படின்னா ஒரு கிறிஸ்மஸ் கிடைக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. பிரெட் க்ரம்ஸ்க்கு ஒரு டேஸ்ட்டு, ரவைக்கு ஒரு டேஸ்ட்டு. ஸோ அதனால தான் மீன் ரவா வறுவல் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் சிம்பிளும் கூட. இது பிரெட் க்ரம்ஸ் சரியாக கிடைக்கிறது இல்லை, சப்போஸ் வாங்க முடியல அப்படின்னா ரவை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் சொன்னால் 2 நிமிஷம் இப்படி 2 நிமிஷம் அப்படி போட்டுக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இந்த மீன் சொல்லும்போது சாதாரணமாக கையில் தொட்டாலும் நாத்தடிக்குது, சாப்பிடும்போது வாயெல்லாம் நாத்தடிக்கும். அது மீனாக வந்துட மீன் ஸ்லைஸ் பண்ணுறோம். ஸ்லைஸ் பண்ண பிறகு இப்படி எலும்பு இப்படி குறுக்கால இருக்கும், நீட்டு வாக்கில் இருக்கும்.
இந்த இதுதான் அந்த இது வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, இதுதான் வச்சுக்கோங்களேன். இப்படி மீன் இது இருக்குது, இப்படியும் வருது. இங்கே ஒரு டாட்டு, இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கும், சிகப்பாக தெரியும், பிளட் டாட்னு தெரியும். இந்த ஒரு டாட்டு, இங்கே ஒரு இது மீன் ஸ்லைஸு இங்கே கிடைக்கும். அந்த ரெட் டாட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மீன் வறுக்கிறது வாசனையே தெரியாது, சாப்பிட்டாலும் மீன் வாசனையே இருக்காது. இந்த ரெண்டு தான் வந்து பிளட் கிளாட். அதை சாப்பிடும்போது தான் வந்துட்டு ஒரு மாதிரி நீச்சு வாசனை அடிக்கிறது, மீன் வாசனை அடிக்கிறது, வாயெல்லாம் வந்து மீன் சாப்பிடும்போது வாசனை அடிக்கும். அதனால் அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா கலக்கலான மீன் வறுவல், மீன் குழம்பு எதுவுமே உங்களுக்கு வாசனை வராது. இப்போ இந்த மீன் ரெடி ஆகிடுச்சு, 2 பக்கமும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் கொத்தமல்லி, கிராமத்து மீன் குழம்பு, புளி தண்ணி, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் அந்த புளி தண்ணியில் கரைச்சிடணும். கொஞ்சமாக தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம். மீனை உப்பு, மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு புளி, அதாவது கொஞ்சம் புளி தண்ணியும் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு ஊற வச்சிட்டோம். நல்லெண்ணெய் ஒரு சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். நல்லெண்ணெய் சூடாகுது. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் தாளிக்கிறோம். சின்ன வெங்காயம் போடுறோம். நல்லா வதக்குறோம். வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி பழம் புளிஞ்சா மாதிரி நாட்டு தக்காளி பழத்தை போட்டு வதக்கிறீங்க. இப்போ அந்த புளி தண்ணியில் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் கரைச்சிருக்கோம். அதை அப்படியே கொட்டிடுறோம். நல்லா கொதித்து சுண்டி வருது. கொஞ்சமாக தேங்காவை போடுறோம். ஆப்ஷன். கொஞ்சமாக தேங்காவை போடுறோம். சுண்டுது, கொஞ்சம் திக்காகுது. இதில் ஊற வச்ச மீனை போட்டுடுறோம். இதிலேருந்து 4வது நிமிஷம் மீன் இறக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை போட்டு இறக்கிடுறோம். நல்லா பழைய சாதம், அந்த மீன் குழம்பு வெண்ணெய் மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு. இந்த மீனுன்னு சொல்லும்போது அந்த மீன் குழம்புக்கு ஒரு தனி, கிராமத்து மீன் குழம்புக்கு ஒரு சரியான ஒரு டேஸ்ட் இருக்குது. செஞ்சு பாருங்கள். சிம்பிளான மீன் வறுவல் பண்ணியிருக்கோம். மீன், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை போட்டு, உப்பு, இஞ்சி பூண்டு அரவை, எலுமிச்சம்பழம் பெசரிட்டு ஊற வச்சுட்டு மீனில் ரவாவில் ஊற்றி எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம். சூப்பரான அருமையான சுவையான ஒரு மீன் ரவா வறுவல் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கோசம். ரெண்டு டிஷ் பண்ணோம். சொரக்காய் வதக்கல், நாட்டு சொரக்காய் வதக்கல். வதக்கலுக்கு மாத்திரம் தனியா, மிளகா, கருவேப்பிலையை பொடி பண்ணி வச்சுருந்தோம். எண்ணெய் ஊற்றணும், கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சுரக்காய் வதக்கணும். அதில் நல்லா ட்ரையான பிறகு அரைச்சி வச்சுருந்த தனியா, மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டோம். சூப்பரான நாட்டு சுரக்காய் வதக்கல் பண்ணோம். அதே மாதிரி மீன் ரவா வறுவல். இது ரெண்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்க தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். இன்னைக்கு சுவையோ சுவையில் நம்ம செஃப் தாமு சார் ஸ்டைல்லையே கலக்கலா பல ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து இன்னும் புது புது ரெசிபிஸோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிராமி.